ॐ सतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय ॐ शान्ति शान्ति शान्तिः शान्ति मन्त्रं प्रगदामि उपनिषत् भगवद्गीता ध्यान श्लोकम् ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वक्षसुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं तं च चानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। भगवद्गीதை 10வது அத்தியாயம் விபூதி யோகம். அதில் சென்ற வகுப்பில் நம்ம 7வது ஸ்லோகத்தை பார்த்தோம். இந்த 7வது ஸ்லோகத்தில் அந்த கடைசி வார்த்தைக்கு, அதாவது 2வது வரியில் ச அவிகம்பேன யோகேன அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம விளக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதாவது இந்த 7வது ஸ்லோகத்தில் 2 இடத்துல யோகம் வந்திருக்கு. முதல் வரியிலே வருகின்ற யோகம் மாயா சக்தியை குறிக்கிறது. 2வது வருகின்ற யோகம் யோகேனன் இருக்கு. அந்த யோகத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா ஆத்ம ஞானம். அவிகம்பேன, அந்த ஆத்ம ஞானம் எப்படிப்பட்டதுன்னா அசையாமல் உறுதியானது அப்படிங்கிறத பகவான் சொன்னார் அப்படின்னு சொன்னேன். ஆத்ம ஞானம் அப்படின்னா, ஆத்ம ஞானம் என்றால் என்னை பற்றி அறிவு. அதாவது உன்னை பற்றிய அறிவு அப்படிங்கிறபோது நம்மை பற்றிய அறிவு நமக்கு இருக்கிறதா என்றால் இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்றால், நான் இந்த உடல், நான் இந்த மனம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அப்படி தான் நம்மகிட்ட அந்த நம்மை பற்றிய அறிவு இருக்குது. ஆனால் பகவான் என்ன சொல்கிறார்னா, இந்த உலகம் இருக்கிறது. அதாவது நாம் சொல்கிறோம் இந்த உடல் இருக்குது, மனம் இருக்குது, அப்புறம் இந்த உலகம் இருக்குது, பகவான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. பகவான் சொல்கிறாரு இந்த உலகத்திற்கு நிமித்த காரணமாக பகவானே இருக்கார் என்று நம்ம 7வது அத்தியாயத்திலிருந்து பல முறை பார்த்துட்டோம். பொதுவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவு ஞானம் என்னென்னா, முதல் ஸ்டேஜ், அதாவது முதல் ஸ்டேஜில் என்னென்னா, இந்த உலகத்தை படைத்தது பகவான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எல்லா சாஸ்திரங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது முதல் நிலை. இந்த முதல் நிலை எப்படி வரும்னா, பக்தனாக இருந்து பகவானை வழிபட்டு அப்போ தான் இந்த ஞானம், இந்த அறிவு வரும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் பகவான் இந்த உலகத்துக்கு நிமித்த காரணமாக இருக்கிறார். பொதுவாக நாம் தெரிந்து கொண்ட அறிவு அவ்வளோதான். பிறகு அடுத்த நிலை, அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, நமக்கு கீதா, பகவத் உபனிஷத்து இந்த மாதிரி சாஸ்திர விசாரம் எல்லாம் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு வரும். என்ன வரும்? நான் ஜடம், அதாவது நான் உடல் மனம் அப்படிங்கிறது, இந்த உடல் மனம் ஜடம் தான். அப்போ நான் ஜடமாக இருக்க முடியாது. எப்படின்னா, இந்த சாஸ்திர விசாரம் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா நான் ஜடம் கிடையாது, நான் ஒரு அறிவு ஸ்வரூபம் என்கின்ற ஒரு உண்மை நமக்கு வெளிப்படுகிறது இந்த சாஸ்திர விசாரத்தின் மூலமாக. ஆகவே இந்த 2வது நிலையில் நான் உடல் மனம் அப்படிங்கிற நிலையிலேருந்து கொஞ்சம் மேலே போய், உடல் மனம் என்னுடையது, ஆனால் அந்த உடல் மனத்துக்கு அறிவூட்டுவது, ஒரு உள்ளுணர்வு கொடுப்பது, அது உயிர்ப்பிப்பது தான் இந்த உணர்வு, உள்ளுணர்வு. அதைத்தான் நம்ம அறிவு ஸ்வரூபம் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ 2வது நிலையில் நான் அறிவு ஸ்வரூபமானவன், பகவானும் அறிவு ஸ்வரூபமானவன், அதாவது ஈஸ்வரனும் அறிவு ஸ்வரூபமானவன். பிறகு நான் பகவானுடைய ஒரு அம்சம், அவர் என்னை படைத்தார் என்ற அறிவு இந்த சாஸ்திர விசாரத்துக்கு அப்புறம் 2வது நிலையில் வருகிறது அப்படின்னு சொல்கிறார். இந்த அறிவு ஸ்வரூபம் மற்ற அறிவு ஸ்வரூபத்தை படைத்திருக்கிறார் அப்படிங்கிற நிலை. அதாவது அம்சம் அப்படின்னா இதுதான் பொருள்.
எப்படி அது அம்சமாகிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் கடைசி நிலை அத்வைத்த நிலை என்ன சொல்கிறாருன்னா, 2 அறிவு ஸ்வரூபம் கிடையாது, ஒரே ஒரு அறிவு ஸ்வரூபம் தான். அந்த அறிவு ஸ்வரூபம் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த ரிஃப்ளெக்ஷனை தாண்டி என்னென்னா, நானே அந்த அறிவு ஸ்வரூபம், உண்மையான ஸ்வரூபம், அதாவது ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் என்னுடைய ஸ்வரூபம் ஒன்று தான் என்ற நிலை கடைசி நிலை. அதுதான் அத்வைத்த நிலை அப்படின்னு சொல்கிறேன். இந்த அத்வைத்த நிலை தான் அகம் பிரம்மாஸ்மி. இந்த பகவத்கீதையினுடைய முழு இது எசன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகம் பிரம்மாஸ்மி என்ற அறிவை ஊட்டுவதற்காகத்தான் பகவானே இத்தனை 700 ஸ்லோகங்களில் சொல்கிறார். ஸோ இப்படி அகம் பிரம்மாஸ்மி என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்வதற்கான அந்த நிலை அத்வைத்த நிலை கடைசி நிலை. இதைத்தான் பகவான் யோகேன என்று 2வது வரியில் சொன்ன யோகேன அப்படின்னு சொல்கிறார். முதலில் இந்த அறிவு இருக்கிறது, நான் ஜடம் என்ற அறிவு. பிறகு நான் பகவானுடைய ஒரு அம்சம் என்ற அறிவு. 3வது நிலை நானே அவன் என்ற ஞானம். ஸோ முதலில் உடலில் நான், அதாவது நம்ம முதல் நிலையில் நம்ம புத்தி எங்கே இருக்குன்னா உடலில் இருக்குது. 2வது சிதாபாசம், அந்த ரெஃப்ளெக்ஷனில் இருக்குது, பரம்பொருளுடைய ரெஃப்ளெக்ஷனில் இருக்குது. 3வது நிலை பரம்பொருளே நான் என்று நினைப்பது. அதைத்தான் ச அவிகம்பேன யுஜ்ஜதே அத்ன அத்ர சம்சயா அப்படின்னு கடைசி முடிக்கிறாரு. அதாவது இந்த 3வது நிலையிலே நம்முடைய அறிவு எப்படி, நம்முடைய அறிவு அல்லது ஞானம் எப்படி என்றால் உறுதி பெற்று அசையாமல் என்றும் மாறாமல் இருக்கிறது. அதுதான் ஞானியுடைய நிலை. அதுக்குத்தான் நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ச அவிகம்பேனா எந்தவித இதனாலையும் மாறாத உறுதியாக இருக்கின்ற ஆத்ம ஞானத்தில் யுஜ்ஜதே பொருத்துகிறேன். பகவான் பொறுத்துக்கிறார். யார்? அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த அந்த பக்தர்களை கொஞ்சம் கொஞ்சமாக முதல் நிலையிலிருந்து 2வது நிலை கொண்டு வந்து, 2வது நிலையிலிருந்து 3வது நிலை கொண்டு வந்து அந்த நிலையிலே அசையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அர்ஜுனனுக்கு வருகின்ற சந்தேகம் என்னென்னா, ஒருவேளை நம்ம உலக அறிவு மாதிரி ஒரு அறிவு வந்ததுக்கப்புறம் இன்னொரு அறிவு போயிடுமோ, அதாவது நிலையற்றதாகிடும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும், அதை விட அட்வான்ஸாக போகும்போது இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி விட்டுருவோம். அந்த மாதிரி ஆகிடுமோங்கிறது. ஆத்ம ஞானம் அப்படி கிடையாது. ஒன்ஸ் நிலை பெற்று விட்டால் அதிலிருந்து மாறாது. அந்த நிலை பெற்ற ஞானம் வருவதற்கு இந்த மாதிரி நிலையெல்லாம் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால தான் அத்திரன்ன சம்சயா, அங்கே எந்த சந்தேகமும் வேண்டாம் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி இந்த 7வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். அப்புறம் 8வது ஸ்லோகம், அகம் சர்வஸ்ய பிரபக அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வமிதம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் பூதாக பாவசமன்விதாக. இந்த ஸ்லோகத்தினுடைய சிம்பிள், அதாவது சுருக்கமான இது என்னென்னா, நான் அனைத்திற்கும் பிறப்பிடம், இது முதல் நிலை. யாவும் என்னிடத்திலிருந்தே விரிகிறது. இதை அறியும் ஞானிகள் என்னை அன்புடன் வாழ்த்துகிறார்கள். அதாவது அன்புடன், அதாவது இந்த அவரை உண்மையிலே புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அகம் சர்வஸ்ய பிரபகா அப்படின்னா இதுதான் எல்லா சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ஸோ முதல் ஸ்லோகத்தில் இந்த இதை பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் 8, 9, 10, அதாவது இந்த ஸ்லோகத்திலிருந்து 16வது ஸ்லோகம் வரை ஒருவன் எப்படி ஆத்ம ஞானத்திற்கு வருகிறான் என்ற, அதாவது வருகிறான் என்ற நிலையை, அதாவது ஸ்டேஜ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த ஸ்டேஜில் அவன் என்ன பண்ணுவாங்கிறதையும் பகவான் சொல்ல போகிறார். ஸோ பகவான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, படிப்படியாக எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பகவான் நீங்கள் சொல்கிறார். சாதாரண பக்தனாக இருந்தவன் படிப்படியாக ஆத்ம ஞானத்திற்கு முன்னேறுவதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும், இதில் பக்தனுடைய நிலை என்ன என்பதை, அதாவது அவன் எப்படி அந்த வாழ்க்கை முறையோடு அந்த சாதனைகளை எல்லாம் செய்து ஒவ்வொரு படியாக வருகிறான் என்பதை பகவான் இங்கே சொல்ல போகிறார். பக்தனுடைய நிலை என்ன என்பதை, அதற்கு பகவானுடைய பங்கு. ஏன்னா பக்தன் ஓரளவுக்கு சுய முயற்சியோடு தயாராக இருந்தால்தான் பகவான் உதவி செய்ய முடியும். ஆனால் பகவானுடைய பங்கு இங்கே என்ன, பக்தன் எந்த அளவுக்கு முன்னேறி வந்தால் பகவான் அவனுக்கு கை கொடுப்பார் என்பதையும், பக்தன் எப்படி உயர்ந்த லட்சியமாகிய அந்த முக்த நிலை, ஆத்ம ஞான நிலை அடைகிறான்,
இது எப்படி என்றால், யார் ஒருவனுக்கு திடீரென்று முக்தன் ஆகிவிட முடியாது, திடீரென்று ஒருவனுக்கு ஞானம் வந்துவிட முடியாது. அப்போது என்ன பண்ணணும்? ஏன்னா நம்ம வந்து இந்த உயர்ந்த லட்சியம் ஆகிய அந்த ஞான நிலை, முக்த நிலையை வந்து திடீர்னு அடைஞ்சிடலாமா அப்படின்னா, அது எப்படி என்றால், யாரும் திடீர்னு அடைய முடியாது. அது எப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணி அந்த இதனால் அடையணும். நம்ம வந்து நிறைய இதெல்லாம் பார்க்குறோம், சினிமாவெல்லாம் பார்க்குறோம். ரொம்ப வறுமையில் இருப்பார், திடீர்னு சின்ன பையனாக இருப்பான், படிப்பான், இப்போ கலெக்டர் ஆகிடுவான் அல்லது ஐபிஎஸ் ஆகிடுவான், பெரிய சாதனைகள்லாம் பண்ணி பெரிய இதெல்லாம் அந்த மாதிரிலாம் இங்கே நடக்காது. நம்ம நிறைய இந்த மாதிரி பார்த்துருக்கோம், ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகிருப்பான். ஆனால் அது மாதிரி இங்கே இல்லை. இந்த பக்தன் ஒரு நிலையாக அதாவது பக்தன் படிப்படியாக பக்குவம் அடைந்து அதற்கப்புறம் தான் அந்த ஆத்ம ஞானம் கிடைக்கும். அந்த பக்குவ நிலை அடைந்தால்தான் அவனுக்கு அந்த ஆத்ம ஞானத்துக்கான தகுதி அவன் பெறுகிறான். அதே போல் நாம் அறிகின்ற அறிவு படிப்படியாகத்தான் வரும். எடுத்துக்காட்டாக ஆத்ம ஞானம், முடிவான ஆத்ம ஞானம் வந்து விடாது. அது எதுக்கு படிப்படியாக தான். அதனால்தான் நமக்கு பயம் வேண்டாம். கீதையை படிக்க ஆரம்பித்த உடனே எங்கடா நம்ம திடீரென்று ஆத்ம ஞானம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு பொதுவாக வருவதுண்டு. ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா திடீர்னு நம்ம எல்லாம் துறந்துட்டு போயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி, யாராவது ஒருவன் நான் எல்லாம் துறந்து விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் போக மாட்டான்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த ஆத்ம ஞானம் வந்தால்தான் விட்டுட்டு போக முடியும். அது அவ்வளவு சீக்கிரம் வராதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறாரு. ஒவ்வொரு படியாகத்தான் இந்த ஞானம் வரும் அப்படின்றாரு. பக்தன் எப்படி ஒவ்வொரு படியாக கடந்து இறுதியிலே ஆத்ம ஞானம் அடைகிறான் என்று, முதலில் ஒருவன் பக்தனாக வேண்டும், பக்தனாக இருக்க வேண்டும், ஸ்ரத்தையுடன் இருக்க வேண்டும். இதெல்லாம் பகவான் சொல்கின்ற நியமங்கள். அது அவனிடம், அதாவது அந்த பக்தனிடம் இருக்கும் ஒரு சொத்தாக நமக்கு என்ன சொத்து இருக்குதுன்னா, பக்தனாக இருக்க வேண்டும். ஒன்றுமில்லை, எந்த ஒரு வியாபாரத்தை தொடங்க வேண்டுமெனாலும் கேபிட்டல் வேணும். அல்லது கேபிட்டல் இல்லைன்னா ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்து நம்முடைய உடல் உழைப்பு கொடுத்தா தான் நமக்கு அந்த இதில் பார்ட்னர் ஆக முடியும். ஸோ ஏதாவது ஒன்று கேபிட்டல் பணம் கொடுக்கணும், இல்லைன்னா உழைப்பு கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த இதை தொடங்க முடியும். இந்த ஆத்ம ஞானம் முதலில் வேண்டியது ஸ்ரத்தை. ஏன்னா இந்த ஸ்ரத்தை வந்து பக்தனுக்கு மிக முக்கியமான ஒரு இது. நம்ம வந்து சென்ற அத்தியாயத்திலையும் பார்த்துருக்கோம். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தற்பரம் சம்யந்திரியா. அதாவது 2வது அத்தியாயத்தில் 3வது அத்தியாயத்தில் வருது, ஸ்ரத்தை இருந்தால்தான் ஞானமே வரும் அப்படின்றாரு. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், ஸ்ரத்தை இருக்கிறவனுக்கு தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த பக்தனுக்கு ஸ்ரத்தை மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் இந்த ஸ்ரத்தை அவன் அந்த ஸ்ரத்தையுடன் சாஸ்திரம் படித்ததால் இந்த உலகம் ஈஸ்வரனிடமிருந்து தோன்றியது என்பதை முதல் படியாக அவன் உணர்கிறான். நாம் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் முதலில் இந்த உண்மையை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படி? இறைவன் தான் இந்த உலகத்தை படைத்தான். இறைவன் இந்த உலகத்தை படைத்தார். நாம் எல்லோரும் இறைவனால் ஈஸ்வரனால் படைக்கப்பட்டவர்கள். இதுதான் முதல் நிலை. அதுக்கப்புறம் 2வது நிலை என்னவென்றால், இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்டது என்பதால் இறைவனுக்கும் உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி அவனுக்கு வருகிறது. ஏன்னா அவன் வந்து அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சான். இறைவனால் படைக்கப்பட்டது என்பதை முதல் ஒத்துக்குவான். அதுக்கப்புறம் வந்து பக்தனாகிட்டு கொஞ்சம் இன்னும் யோசிக்கும் பொழுது, இந்த உலகத்திற்கும் இறைவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன சம்பந்தம் என்று ஆராய்ச்சி செய்து எப்படி உலகத்தை படைத்தான் என்பதையும் அவன் ஆராய்ச்சி செய்வான். எந்த காரணத்திலிருந்து இந்த காரியமாகிய உலகம் தோன்றியது, படைத்தான் என்ற கேள்வி அவனுக்கு வரும். அது ஆசையாகும். இதைத்தான் ஜிக்யாசு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அவருக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இறைவனுக்கும் உலகத்துக்கும் என்ன சம்பந்தம், இறைவன் எப்படி இந்த உலகத்தை படைத்தான், அதுக்கு என்ன காரணமான ஈஸ்வரனிடமிருந்து காரியமாக இந்த உலகம் வந்தது, எப்படி வந்தது என்பதை அவன் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தான். இந்த ஜிக்யாசு வருவதற்கு அதிகமான புண்ணியம் செய்திருக்க வேண்டும், அப்போ தான் வரும். பிறகு இந்த சாஸ்திரத்தின் அறிவின் மூலம்
அந்த சாதகன் தெரிந்து சொல்கிறான் என்னென்னா, பகவானே இந்த உலகமாக மாறி இருக்கிறார். அதாவது இந்த உலகம்ங்கிறது வேறு கிடையாது, பகவானே இந்த உலகமாக மாறி இருக்கிறார் அப்படின்னு ஒரு தெளிவு நமக்கு சாஸ்திர விசாரத்தின் மூலமாக வருகிறது. இந்த உலகத்தில் தன்னையே காட்டிக்கொள்கிறார். இந்த 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 அதாவது பகவானுடைய சரீரம், பகவானே இந்த உலகமாக மாறி இருக்கிறார் என்று காட்டுகிறார். ஆகவே இரண்டாவது நிலை பகவான் ஈஸ்வர ஸ்வரூபம், பகவானுடைய ஸ்வரூபம் ஈஸ்வர ஸ்வரூபம் இந்த ஜெகத்தாக இருக்கிறது. அதாவது ஈஸ்வர ஸ்வரூபமே நமக்கு ஜெகத்தாக தெரிகிறது அப்படிங்கிறத பகவான் இதில் சொல்கிறார். இதைத்தான் நம்முடைய உபனிஷத்துகளும் சொல்கிறது. அபின்ன உபாதான காரணம் ஈஸ்வரன். ஈஸ்வரன் அபின்ன உபாதான காரணமாக இருக்கிறார். எப்போதுக்கு இந்த உலகத்திற்கு எப்படி ஒரு உதாரணங்கள் சொல்கிறார். சிலந்தி என்ன பண்ணும், அது தன்னுடைய வாயிலிருந்து பசையை எடுத்துக்கொண்டு ஒரு வலையை பின்னி அந்த வலையில் நடுவில் இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இந்த உலகத்தை படைப்பதற்கு பகவான் வெளியிலேருந்து எந்த பொருளையும் எடுத்துக்கொள்ள, தானே இந்த உலகத்தை உலகமாக மாறி உலகத்தை படைத்திருக்கிறார். தன்னுடைய உடலிலிருந்து அந்த பசையை எடுத்துக்கொண்டு அந்த சிலந்தி செய்வது போல பகவான் இந்த உலகத்தை படைப்பதற்கு எந்த ஒரு பொருளையும் நாடவில்லை. நானே இந்த உலகமாக காட்சியளிக்கிறேன். அதனால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஈஸ்வர ஸ்வரூபம். இந்த நிலையில் இருந்து நாம் பழக வேண்டும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஈஸ்வர ஸ்வரூபம் என்பதை நம்ம சாஸ்திரம் படிக்கும் பொழுது அல்லது நம்ம சத்சங்கம் பண்ணும்போது தெரியும், படிப்போம். ஆனால் அது அவ்வளவு ஈஸி இல்லை. நம்ம அதை பயிற்சி பழகணும். அப்படி சொல்லி சொல்லி நம்ம மனசில் ஆழ் மனதில் அதை போய் பதியணும். அது அவ்வளவு எளிதல்ல. காரணம், நாம் பார்க்கின்ற இந்த உலகம், ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கின்ற உலகம் எப்படி இருக்கிறது, நமக்கு எப்படி தெரிகிறது என்றால், நாம் பார்க்கும் பொழுது அது இந்த உலகம் எனக்கு வேண்டியவன், எனக்கு வேண்டாதவன், எனக்கு பிடித்தது, எனக்கு பிடிக்காதது, இப்படியெல்லாம் ஒரு நிறைய டிஃபரன்ஷியேஷன் நம்ம பார்க்க இருமையோடு பார்க்கணும். அதுதான் இந்த 10-11 ஸ்லோகங்களில் ஏன் பகவான் இவ்வளோ விஷயமாக தன்னுடைய பெருமைகளை சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் சொல்கிறாரு. அதனால் இந்த 2 அத்தியாயங்கள் நமக்கு இந்த ஈஸ்வர ஸ்வரூபம், இந்த உலகம் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த 2 அத்தியாயத்தை பகவான் சொல்லியிருக்காரு. இதை நம்ம படித்து பழகும் பொழுது நம்முடைய ஆழ் மனதில் இந்த தத்துவங்கள் நிற்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த 10-11 அத்தியாயங்கள். ஸோ முதல் நிலை இந்த உலகம் முழுவதும் ஈஸ்வர ஸ்வரூபம் என்றதும், இரண்டாவது நிலை அதாவது ஈஸ்வரனால் இந்த உலகத்தை படைக்கப்பட்டது என்பது முதல் ஸ்டேஜ். ரெண்டாவது நிலை 1வது நிலையிலிருந்து 2வது நிலைக்கு போகும் பொழுது இந்த உலகமே ஈஸ்வர ஸ்வரூபம் என்ற விஷயத்தை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் மனதில். அது அவ்வளவு எளிதல்ல என்பதை நாம் பார்த்தோம். பார்ப்பது எல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபம் என்றால், நான் பார்க்கின்கும் பொழுது இந்த உலகம் எனக்கு வேண்டாதனாக தெரிகிறது, விருப்பு வெறுப்புகிறது. ஆகவே ஒருபோதும் இது ஈஸ்வர ஸ்வரூபமாக என்னால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. நான் எங்கு பார்த்தாலும் இருமை வருகிறது, இருமை தெரிகிறது. என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஈஸ்வர ஸ்வரூபம் என்ன என்னால் ஏற்றுக்க முடியல. காரணம், அவன் என் கூட சண்டை போடுறான், பார்க்கிங் பண்ணக்கூடாது, குப்பை கொட்டக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது நான் எப்படி அவனை ஈஸ்வர ஸ்வரூபம் என்று எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னா முடியாது. ஆனால் அதை பழக்கிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவனே ஈஸ்வர ஸ்வரூபம் என்றது சந்தேகம் வருகிறது எனக்கு. எல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபம் என்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது செகண்ட் ஸ்டேஜ். அந்த செகண்ட் ஸ்டேஜ் அப்புறம் 3வது ஸ்டேஜ், கடைசி நிலை. இந்த நிலையில் இந்த நிலை நமக்கு புரிந்து கொள்வதற்கு மிக கடினம். ஏன்னா அத்வைத நிலை அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. அது சரியான பக்குவம் இருந்தால்தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொள்ள வேண்டியதுனா, உண்மை ஒரு நாள் நமக்கு வெளிப்படும். இது நம்ம பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் இந்த உண்மை நமக்கு வெளிப்படும். ஈஸ்வரனிடமிருந்து இந்த உலகம் பொய்யாக தோன்றியிருக்கிறது. அதாவது உலகம் மாதிரி தெரிகிறது. எப்படி நானும் என்னுடைய நிழல் என் கூடவே இருக்குது, ஆனால் அது வெறும் தோற்றம்தான். அது மாதிரி இந்த ஈஸ்வரனிடமிருந்து இந்த உலகம் பொய்யாக தோன்றுகிறது. இந்த உலகம் என்பது வெறும் தோற்றம்தான். அப்படி உலகம் என்பது கிடையாது. அதனால் ஈஸ்வரனிடமிருந்து தோன்றிய இந்த பிரபஞ்சம் மாயா பிரபஞ்சம்.
ஆகவே முதல் நிலை ஜெகத் ஜாதம், அதாவது உலகத்தை புரிந்து கொள்வது ஜெகத் ஜாதம் அப்படிங்கிறது. ரெண்டாவது நிலை ஜெகத் ஈஸ்வர ஸ்வரூபேன பரிணமத்தே, ஈஸ்வர ஸ்வரூபமாக ஜெகத் நமக்கு தோன்றுகிறது. அதுக்கப்புறம் ஜெகத் ஈஸ்வரனிடமிருந்து பிறந்தது, ஈஸ்வரன் ரூபமாக தோன்றுகிறது, இந்த இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை ஈஸ்வர ஜெகத் பாதி. ஈஸ்வர ஜெகத் பாதினா ஈஸ்வரனிடமிருந்து ஜெகத் தோன்றி இருக்கிறது, இந்த உலகம் வெறும் தோற்றம்தான். ஈஸ்வரே ஜெகத் பாதி அப்படிங்கிறது. ஈஸ்வரனிடமிருந்து இந்த உலகம் தோன்றியது, ஆனால் இது வெறும் தோற்றம் தான். இதுதான் கடைசி நிலை, அத்வைத நிலை. இந்த நிலைக்கு நாம் இப்பொழுது போக வேண்டாம், ஏன்னா இந்த நிலை இன்னும் நம்ம பக்குவமடைகிறதுனால இதை பற்றி நம்ம பேசப்படுவோம். ஸோ முதல் நிலையை அறிய இந்த பகவத்கீதை வகுப்புகளுக்கு நமக்கு வந்திருக்கிறோம். இந்த பகவத்கீதை வகுப்புலேருந்து வரும்போது நமக்கு தெரியும் பகவான் தான் இந்த உலகத்தை படைத்தார், அது நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கிறார் என்பதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது நிலை என்னென்னா, நன்கு நம்ம ரெண்டாவது நிலை ஈஸ்வரன் தான் இறைவனாக தெரிகிறார் நமக்கு என்ற அதை நம்ம மனசில் நல்ல பதிய வைக்கணும். மூணாவது நிலைக்கு போக இப்போதைக்கு அதுக்கப்புறம் தான் மூணாவது நிலைக்கு போக முடியும். இந்த நிலை ரெண்டாவது நிலை நமக்கு நம்ம மைண்டில் நல்லா செட் ஆனதுக்கு தான் நம்ம மூணாவது நிலைக்கு போயிடலாம். ஸோ பகவான் இனி வருகின்ற ஸ்லோகங்களில் என்ன சொல்ல போகிறாருன்னா, பக்தன் முதல் ஸ்டேஜில் தான் அவன் பகவானிடம் போகிறான். பிறகு நானே அந்த ஸ்வரூபம் என்று தெரிந்து என்னுடைய விபூதிகளை உணர்கிறான். அதற்கு பிறகுதான் பகவான் எல்லா இடங்களிலும் பகவானையே பார்க்கிறார். ஸோ அவனுடைய புத்தியிலே இருந்த எல்லா இடத்திலும், அதாவது அவனுடைய புத்தியில் எல்லா இடத்திலும் இறைவனாக பார்க்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கிறது. அவனையே பார்க்கிறான், பகவானையும் பார்க்கிறான், அவனே எல்லா இடத்துலையும் பார்க்கிறான். ஸோ ஆத்ம ஞானம் அவனுக்கு பகவான் கொடுக்கிறார். அந்த ஆத்ம ஞானம் தான் கடைசி ஸ்டேஜ் அப்படின்னா. இந்த கடைசி நிலைக்கு பகவானே நம்மை கொண்டு செல்கிறார். எப்படி நம்ம பக்தனாக இருந்தால் படிப்படியாக பகவான் நம்மை ரெண்டாவது நிலைக்கும் மூன்றாவது நிலைக்கும் பக்குவப்படுத்தி கொண்டு செல்வார். ஸோ முதல் நிலை ரெண்டாவது நிலைக்கு வந்த பிறகுதான் அவர் நம்மை அத்வைத நிலைக்கு, அதாவது தன்னுடைய ஆத்ம ஞானத்தை அவிகம்பேன சென்ற ஸ்லோகத்தில் பார்த்த மாதிரி அந்த மாறாத நிலையான அந்த ஆத்ம ஞானத்துக்கு நம்மை கொண்டு செல்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அகம் சர்வம் பிரபவ, அகம் இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா அகம் சர்வஸ்ய பிரபக, முதல் வரியிலே இப்படிப்பட்ட அறிவை உடையவன், அதாவது முதல் நிலையில் பகவான் தான் இந்த உலகத்தை படைத்தான் என்ற அகம் சர்வஸ்ய பிரபக அப்படின்னு சொல்கிறார். அப்படி எல்லாவற்றையும் இந்த முதல் வரியில் சொல்கிற அந்த பிரபவா இப்படிப்பட்ட அறிவை உடையவன் ஆரம்பத்தில் பக்தனாக இருந்து என்னை வழிபடுகிறான் என்று சொல்கிறார். ஆகவே முதல் வரியில் பக்தனுடைய ஞானத்தை சொல்கிறார். எப்படிப்பட்ட அறிவு இந்த பக்தனுக்கு இருக்கிறது, எப்படிப்பட்ட ஞானம் இந்த ஞானத்துடன் என்னை வழிபடுகிறார் என்று பகவான் சொல்கிறார். அவர்களுடைய மனதில் எப்படிப்பட்ட ஞானம் இருக்கிறது என்றால், அகம் நான் என்றால் இந்த இடத்துல ஈஸ்வரன் அல்லது பகவான், சர்வஸ்ய அனைத்திற்கும், பிரபவக அதாவது என்னிடமிருந்து தோன்றியது, அதாவது நான் எல்லாம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறேன். பிரபவ என்றால் உற்பத்தி அல்லது நிமித்தம், காரணமாக இருக்கிறார் என்று சொல்கிறார். ஸோ ஒரு வஸ்து உற்பத்தி ஆகிறது, அதாவது உற்பத்திக்கு நானே நிமித்த காரணமாக இருக்கிறேன் என்று நம்ம 7வது அத்தியாயத்தில் பார்த்துட்டோம். பிறகு மத் சர்வம் 2வது இதில் சொல்கிறாரு, அகம் சர்வஸ்ய பிரபக மத்த சர்வம் பிரவர்த்ததே அப்படின்னு சொல்லி, மத்த சர்வம் பிரவர்த்ததே என்னிடத்திலிருந்து அனைத்தும் வந்துள்ளது, அனைத்தும் தோன்றுகிறது, அனைத்தும் விரிந்து சென்றுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பகவான் ராமகிருஷ்ணனுக்கு ஒரு காட்சி கிடைத்ததுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது சரஸ்வதி கையில் வீணை வைத்து கொண்டிருக்கிறார். அந்த வீணையிலிருந்து வரும் நாதத்தில் எல்லாம் தோன்றியது அப்படிங்கிற ஒரு காட்சி. அதுக்கப்புறம் அந்த நாதம் தரணும்னா படிப்படியாக திருப்பி அதில் லயமாயிடுச்சு அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கோம். அது மாதிரி எல்லாமே அதிலிருந்து தோன்றியது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். மத்த சர்வமிதம் பிரவர்த்ததே அப்படின்னு சொல்கிறார்.
ஸோ இங்கு முதல் வரியில் முதல் நிலை, ரெண்டாவது முதல் வரியில் 2 நிலையை சொல்கிறாரு. முதல் வரியில் ஃபஸ்ட்டு அகம் சர்வஸ்ய பிரபவ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சர்வம் இருந்திருந்து இந்த 2வது நிலையை சொல்கிறார். அதாவது அனைத்துக்கும் உற்பத்தி நானே, அதாவது நிமித்த காரணமாக இருந்து அதை உற்பத்தி செய்கிறேன். பிறகு அந்த பக்தன் எப்படி அனைத்து நிலையை புரிந்து கொள்கிறான் என்றால், மற்ற என்னிடமிருந்து தான் சர்வம் பிரவர்த்தது, என்னிடத்திலிருந்து எல்லாம் தோன்றியது என்பதை புரிந்து கொள்கிறான். நானே உபாதான காரணமாகவும், முதலில் நிமித்த காரணம் சொன்னார், அது 2வது உபாதான காரணமும் இருக்கிறது. 2 காரணமும் பகவானே. முதல் நிலையில் பகவான் நிமித்த காரணம், 2வது நிலையில் பகவான் உபாதான காரணம். ஆக பகவானே நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கிறார். மத்த என்றால் என்னிடத்திலிருந்து, சர்வம் அனைத்தும் பிரவர்த்ததே தோன்றியது. ஆகவே முதல் நிலை சாதனை என்னவென்றால், பகவான் இந்த உலகத்தை படைத்தான். ஈஸ்வரன் நிமித்த காரணம் என்பதுதான் முதல் நிலை. பிறகு ஈஸ்வரன் உபாதான காரணம் என்பது 2வது நிலை. களிமண்ணிலிருந்து தான் எல்லா பானைகளும் வந்துள்ளது என்று சொல்கிறோம். அது களிமண் இங்கு உண்மை பொருள். அங்கு களிமண்ணாக எல்லா பானையிலும் இருக்கிறது. களிமண் எல்லா பானையிலும் இருக்கிறது. அது நம்ம மண்ணாக பார்த்தோம்னா எல்லா பானையும் களிமண் ஒரே களிமண்ணாக தான் இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் களிமண்ணை மறந்து பானையில் நம்முடைய கவனம் செலுத்துவதால் இந்த இருமை தோன்றுகிறது. எதிலிருந்து ஒன்று தோன்றுகிறதோ அதன் மயமாக அது இருக்கிறது. அதாவது எதிலிருந்து ஒன்று தோன்றும், களிமண்ணிலிருந்து தோன்றிய பானை களிமண் மயமாக இருக்கிறது. இந்த உலகம் ஈஸ்வரனிடமிருந்து தோன்றியது என்றால் இந்த உலகம் ஈஸ்வரமயமாகத்தான் இருக்க முடியும். ஆனால் நமக்கு ஈஸ்வரனை தவிர வேறு எல்லாம் தெரிகிறது. அதனால்தான் ஈஸ்வரனை தேடி நாம் எங்கெங்கோ சொல்கிறோம். ஈஸ்வரனை தெரியவில்லை. அதாவது ஈஸ்வரனை நமக்கு தெரியவில்லை. காரணம், நம்முடைய கவனம் அடிஸ்தானத்தில் இல்லை. நம்முடைய கவனம் எங்கே இருக்கிறது என்றால் தோற்றத்தில் தான் இருக்கிறது. அந்த கவனத்தை நாம் அடிஸ்தானத்திற்கு மாற்ற வேண்டும். இல்லை என்றால் நமக்கு ஈஸ்வரன் தெரியாது. இந்த 2வது நிலையை பக்தன் என்ன நினைக்கிறான், அதாவது பக்தர்கள் என்னை நினைத்து வழிபடுகிறார்கள். இதிமத்வா அப்படின்னா இந்த முதல் வரியிலே சொன்ன 2 நிலையையும் இதிமத்வா என்றால் இந்த 2வது வரியில் நமக்கு இதிமத்வான்னு வருது. அந்த இதிமத்வா என்றால் எதை தெரிந்து கொண்டாலும் எதை தெரிந்து கொண்டால் அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வமிதம் பிரவர்த்ததே என்ற 2 நிலையை தெரிந்து கொள்றவனுக்கு தெரிந்து கொண்டு இவ்விதம் இந்த பக்தர்கள் மாம் பஜந்தே, என்னை வழிபடுகிறார்கள், என்னை நாடுகிறார்கள். பஜந்தே என்றால் வழிபடுகிறார்கள் என்ற ஒரு பொருள் இருக்குது, நாடுகிறார்கள் என்ற பொருளும் இருக்கிறது. நம்ம கேட்டிருப்போம், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ கோவிந்தம் சொல்லி. அப்போது கோவிந்தனை வழிபடு என்ற ஒரு பொருள், கோவிந்தனை நாடு என்று ஒரு பொருள். அதுக்கப்புறம் சொல்கிறார் பகவான், யார், அதாவது அவர்கள் யார், இப்படி என்னை வழிபடுவது யார் என்றால் பூதா என்றால் அறிவுடையவர்கள், ஞானிகள் என்னை வழிபடுகிறார்கள். பஜந்தே. இந்த பூதா என்றால் முதலிலே ஒரு சில 2வது அத்தியாயத்தில் ஒரு சில இடத்துல பூதா என்றால் ஞானி என்று பொருள். ஆனால் இங்கே ஞானி என்ற பொருள் அல்ல. சில இடங்களில் ஞானி என்ற பொருளும் உண்டு. ஒரு விளக்க ஆசிரியர் சொல்கிறார், பூதா என்றால் சம்சாரத்தை சரியாக புரிந்து கொண்டவன். இந்த சம்சாரத்தில் இன்ப துன்பங்கள் இருக்கின்ற இந்த சம்சாரத்தை சரியாக புரிந்து கொண்டவனைத்தான் பூதா என்கிறார்கள் என்றார். இந்த சம்சாரம் வெறும் தோற்றம் என்றும் அவனுக்கு தெரிந்து கொள்கிறான். அப்படிப்பட்டவனைத்தான் பூதா என்றார். அப்படி இந்த உலகத்தை புரிந்து கொண்டவர்கள் என்னை நாடுகிறார்கள். ஏனென்றால் இது சாரம், அதாவது இதுதான் எசன்ஸ். பகவான் தான் எசன்ஸ். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அசாரம். சாரம் என்றால் எசன்ஸ், அசாரம் என்றால் எசன்ஸ் இல்லாது. இந்த உலகத்தை கண்டு இது கவனம் நம்முடைய இந்த உலகத்திற்கு செல்லும் பொழுது நாம் அசாரத்தை தான் நாடுகிறோம். ஆனால் இந்த பூதாகா உண்மை பொருளை உணர்ந்து, அதாவது இந்த உலகம் வெறும் தோற்றம் என்பதை, இந்த உலகம் நிலையற்றது என்பதை உணர்ந்து சாரமான அந்த பகவானை நாடுகிறார்கள்.
பிறகு மீண்டும் அந்த அதாவது இந்த இரண்டாவது நிலையை அடைந்த பக்தனை பகவான் வர்ணிக்கிறார். அதாவது முதல் நிலையிலிருந்து ரெண்டாவது நிலையை அடைந்தவனுக்கு பகவான் சொல்கிறாரு, பாவ சமன்விதா. பாவா என்றால் பக்தி, சமன்விதா என்றால் உறுதியான பக்தி உடையவனாக இருக்கிறான், பக்தி கூடியவனாக இருந்து என்னை வழிபடுகிறான். பாவ சமன்விதா, ரெண்டாவது நிலையில் இருக்கின்ற அந்த பக்தன் அல்லது சாதகன் பாவ சமன்விதனாக இருக்கிறான். இங்கு பக்தனுடைய லட்சணம் ஒன்று சொல்கிறார். இது எப்படின்னா, ஒரு பொருள் மீது தீராத அதிகமான ஆசை வந்தால் அதை அபினிவேஷ என்று சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது ஏதாவது ஒரு பொருள் அடைய வேண்டும் என்று தீவிர ஆசை அடைந்தவனுக்கு நிவேஷம் என்று சொல்லுவோம். அது இல்லை என்றால் நான் இல்லை என்ற நிலைக்கு வந்துவிடுவான். அந்த அளவுக்கு தீவிரமாக அங்கே ஆசை இருக்கும். அதுபோல இங்கு அபினிவேஷம் என்ற நிலை ஈஸ்வரனை அடைந்தே தீர வேண்டும், ஈஸ்வரன் இல்லை என்றால் நான் இல்லை என்று தீவிரமாக பக்தி கொண்டு பக்தியில் ஆசை கொண்டு இருப்பவனைத்தான் அபினிவேஷன் சொல்வார். ஸோ பாவ சமன்விதா என்றால் ஈஸ்வரனை அடைந்தே தீர வேண்டும். அந்த பக்தி உச்ச நிலையை அடைகின்றவனுக்குத்தான் பாவ சமன்விதா என்று சொல்வார். இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட அறிவு ஞானத்துடன் என்னை நாடுகிறார்கள், பாவ சமன்விதாவோடு அடைகிறார்கள். முதல் 2 நிலை பகவான் சொன்னார், முதல் நிலை, 2வது நிலை. அந்த நிலையில் இருக்கின்ற அந்த பக்தர்கள், 2வது நிலையில் இருக்கின்ற பக்தர்கள் பாவ சமன்விதா, உறுதியான பக்தி, நேர்மையான பக்தி கொண்டு என்னை நாடுகிறார்கள். இந்த ஸ்லோகத்தின் சாரம் என்னென்னா, மனதில் 2 நிலை சொல்லி இப்படிப்பட்ட அறிவு ஞானம் உடையவர்கள் இந்த உலகத்தில் எதையும் அடைய விரும்ப மாட்டார்கள். அது அசாரம் என்றை நீக்கிவிடுவார்கள். பக்தியின் உச்ச நிலையை அடைந்த அந்த பூதாக பக்தர்கள் என்னை நாடுகிறார்கள் என்று சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் அப்படிப்பட்ட பக்தர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் என்பதை பகவான் சொல்கிறார். அவர் எப்படி வாழ்கிறார்கள் என்பதையும் விளக்குகிறார். அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்னவென்று சரியாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7வது ஸ்லோகத்தில் முடிக்கிறார். இந்த 7வது ஸ்லோகத்தில் பகவான் ராமகிருஷ்ணர் சில உதாரணங்கள்லாம் சொல்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, முதல் நமக்கு தெரிஞ்ச ஒரு கதை தான் மகாபலி சக்கரவர்த்தி. பாகவத்தில் வருகின்ற மகாபலி சக்கரவர்த்திய கதை. அதாவது வாமன அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான கதை. மகாபலி அசுர அரசன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் பிரகலாதரின் பேரன், அதுவும் நமக்கு தெரியும். வீரசேனன் அப்படின்ற மகனும் ஆவான். ஒரு முறை அவர் இந்திரனுடைய படைக்கு, அதாவது இந்திரனின் படை, பலி சக்கரவர்த்தியுடைய படை, அசுரப்படையும் போரிட்டு அதிலே பலி சக்கரவர்த்தி தோற்றுவிட்டார், அதாவது தோல்வியை சந்தித்தார். அப்போது இந்திரன் ஜெயித்து விட்டார். ஒரு நாள் அந்த பலி சக்கரவர்த்தி தனது குருவான சுக்கராச்சாரியரை சந்தித்தார். ஆச்சாரியாரே, நான் மீண்டும் என்னுடைய சக்தியையும் ராஜ்யத்தையும் பெற வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்போ ஆச்சாரியார் சொன்னார், நீ மகாபிஷேக விஸ்வஜித் யாகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது சொல்கிறார். மகா அபிஷேக விஸ்வஜித் யாகம் செய்ய வேண்டும். அதனால்தான் அதன் மூலமாகத்தான் உன்னுடைய சக்தியையும் உன்னுடைய ராஜ்யத்தையும் திரும்பி பெற முடியும் என்று சொன்னார். அதை கேட்டவுடனே பலி சக்கரவர்த்தி சம்மதித்து சுக்கராச்சாரியாருடைய மேற்பார்வையோடு அந்த யாகத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டது. எல்லாம் அந்த யாகம் செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் பின்னர் இந்திரனோடு மீண்டும் போருக்கு புறப்பட்டார். யார்? அதாவது அசுர அரசனான அந்த மகாபலி சக்கரவர்த்தி. போரிட்டு வென்றார். வெற்றி பெற்றவுடன் அந்த வெற்றியை கொண்டாடினார். அதனால் இந்த தன்னுடைய ஆசீர்வாதம் வந்ததுக்காக தன்னுடைய குருநாதராகிய சுக்கராச்சாரியரை மீண்டும் சந்திக்க சென்றார். சந்தித்து அவருடைய ஆசி பெற்று சுக்கராச்சாரியரிடம் கூறினார், நீ தொடர்ந்து யாகம், அப்போ சுக்கராச்சாரியர் சொல்றார், நீ தொடர்ந்து யாகம் செய்து ஏழை பிராமணர்களுக்கு தானம் செய்தால் பயமின்றி சக்தி வாய்ந்த வாழ்க்கை வாழலாம், நீண்ட காலம் நீ ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார். பலி இதை ஏற்றுக்கொள்கிறார். பலி சக்கரவர்த்தி இதை ஏற்றுக்கொள்கிறார். அந்த நேரத்திலே மகாவிஷ்ணு வாமன அவதாரமாக இந்த உலகத்தில் அதாவது குரு பிராமண ஒரு சிறுவனாக அவதரிக்கிறார். உங்களுக்கு எல்லாரும் தெரியலாம். வாமனன் என்றால் குள்ளன் என்று பொருள்.
இந்த பலி சக்கரவர்த்தி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறார். என்னிடம் யார் எதை கேட்டாலும், குறிப்பாக பிராமணர்கள் வந்து என்னிடம் யாசித்தால், என்னிடம் கேட்டால் நான் தருவேன். ஒரு நாள் வாமனன் பலி சக்கரவர்த்தியினுடைய யாகசாலைக்கு வந்தார். பலி சக்கரவர்த்தி அவரை அன்போடு மகிழ்ச்சியோடு வரவேற்று, சுவாமி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். வாமனன் கூறுகிறான், நான் ஒரு பிரம்மச்சாரி. நீ தானம் கொடுப்பதில் புகழ் பெற்றவன் என்று நான் கேள்விப்பட்டேன். எனக்கு செல்வமோ ஆடம்பரமோ தேவையில்லை. என் 3 அடி அளவுக்கு நிலம் மட்டும் தந்தால் போதும் என்றார். அதாவது ஏற்கனவே குள்ளன், குறும் பிராமணன், அவன் கால் எவ்வளோ பெருசாக இருக்க போகுது, அவனுடைய கால், அந்த காலில் 3 அடி, அதாவது 3 ஸ்டெப்பு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி மாதிரி அவருடன் 3 அடி அளவுக்கு நிலம் இருந்தால் போதும், நிலம் மட்டும் எனக்கு போதும் அப்படின்றார். இதை கேட்ட பலி சக்கரவர்த்தி சிரிக்கிறார். நீ இவ்வளவு சிறிதாக கேட்க வேண்டாம், இன்னும் பெரிதாக கேள். உனக்கு என்ன வேண்டும் என்று நீ யோசித்து யாசிக்க வேண்டும். அதாவது நீ யோசித்து என்னிடையே கேள். என் முழு ராஜ்யத்தையும் நான் தர தயாராக இருக்கிறேன் என்றார். அப்போது சுக்கராச்சாரியர் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். இங்கே பாருப்பா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இவன் சாதாரண ஆள் கிடையாது. இவன் இந்த சாதாரண சீவன் அல்ல, இவன் மகாவிஷ்ணுவே. இவருக்கு 3 அடி நிலம் கொடுத்தால் நீ அனைத்தையும் இழந்து விடுவாய் அப்படின்னு சொல்கிறார். பலி சக்கரவர்த்திக்கு எச்சரிக்கை கொடுக்குறார். அப்போ சொல்கிறாருக்கு பலி சக்கரவர்த்தி, பாருங்கள், அசுரனாக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கிறது அவருக்கு. குருஜி அவர் சுக்கராச்சாரியர்கிட்ட சொல்கிறார் பலி சக்கரவர்த்தி, எல்லோரும் விஷ்ணுவிடம் போய் கேட்கிறார்கள், அதாவது வரம் கேட்குறாங்க. ஆனால் இன்று அவர், அதாவது விஷ்ணு என்னிடம் வந்து வரம் கேட்கிறார், யாசிக்கிறார். இதை நான் விடமாட்டேன். விடமாட்டேன் இந்த அவருக்கு ஏதாவது நான் கொடுத்தே ஆக வேண்டும். அவர் என்னிடம் வந்து யாசிக்கிறார், இதை நான் இழக்க முடியாது இந்த சந்தர்ப்பத்தை, இது ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறார். பின்னர் பலி சக்கரவர்த்தி வாமன அவதாரத்தில் வந்து இந்த பிராமணன், நீ இன்னும் நன்றாக சிந்தித்து என்னிடம் பெரிதாக ஏதாவது கேள் என்று கேட்கிறார். அப்போ வாமனர் சொல்கிறார், எனக்கு 3 அடி நிலம் மட்டுமே வேண்டும், அதே போதும் என்றார். அதற்கு ஒப்புக்கொண்டு அவர் உறுதி செய்கிறார், நான் உனக்கு அந்த 3 அடி நிலம் கொடுக்கிறேன் அப்படின்றார். அதற்கு பிறகு இந்த சிறு பிராமணன் திடீரென்று பெரிதாக வளர்ந்து பூமியை விட பெரிதாக ஆகிறான். அதனால் அவருடைய முதல் அடி பூமியில் வைத்து, இப்பொழுது பூமி என்னுடையது ஆகிவிட்டது என்றார். 2வது அடி சொர்க்கத்தில் வைத்து, அந்த சொர்க்கமும் இப்பொழுது என்னுடையதாகிவிட்டது என்றார். பின்னர் 3வது இதுக்கு நான் எங்கே வைப்பது என்று கேட்கும் பொழுது, அந்த பலி 3வது ஸ்டெப்பு என்னுடைய தலையிலே வையுங்கள் அப்படின்னு. இப்போ கூட வந்து சுக்கராச்சாரியர் வந்து சொல்கிறாரு, பலி நான் நீ கொடுத்தேன்னா நீ வந்து எல்லாமே இழந்து விடுவாயின்னு சொல்லும் பொழுது நான் சொல்கிறேன், நான் கொடுத்த வாக்கு மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கிறாரு. ஸோ பலியின் வாமனன் 3வது ஸ்டெப் எங்கே வைக்கிறாருன்னா அவருடைய தலை மீது வைத்து அவரை மோட்சம் அடைய செய்தார். இதை கேட்டு அதாவது மகாவிஷ்ணுவே அந்த திவ்ய ரூபத்திலே வந்து அவருக்கு காட்சி கொடுத்ததாக அந்த பாகவத்தில் அந்த கதை இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நீ பாதாள லோகத்தில் ஆண்டு வருவாய் அப்படின்று ஆசீர்வாதம் அளிக்கிறார். இப்போ இந்த கதையில் என்ன சாரம் அப்படின்னா, இறைவன் பலியின் தலையிலே தனது திருவடிகளை பதித்தார். ஏன்னா அவர் 3வது ஸ்டெப் அவர் தலையில் வைக்கிறார். இது ஆல்ரெடி கிருஷ்ணருடைய கதையிலும் வருது. காளியன் என்ற ஒரு கொடூரமான அந்த பாம்பு அதன் மேல் ஏறி நர்த்தனம் ஆடினார்ங்கிறதெல்லாம் தெரியும். பாலகிருஷ்ணராக இருந்தபோது அவர் நர்த்தனம் ஆடினார் அப்படின்லாம் பார்த்துக்கோம். ஸோ இவர் மிக சிறந்த பக்தர் என்ற ஒரு சான்று, ஒரு முத்திரை அந்த இதில் பதிக்கிறார். அதைத்தான் சொல்கிறார் இங்கே. அந்த முத்திரை பதித்தார் அந்த பலி சக்கரவர்த்திக்கு, இவர் என்னுடைய மிக சிறந்த பக்தர் அப்படின்னு சொல்லுவார். அதாவது அந்த பக்தர்களுக்கு என்ன வேண்டும் என்றால் தாழ்மையுடன் வணங்குதல் தான் வேண்டும். அதாவது அகங்காரம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் சுற்றி வளைச்சி சொல்கிறார். இவ்வளவு இறைவன் பலிக்குள் இருப்பதை அது காட்டுகிறது. அதாவது அகம் என்ன சொல்கிறது இந்த ஸ்லோகத்தில், அகம் சர்வசிய பிரபவ மத்த சர்வமிதம் பிரபத்தது. அதாவது என்ன சொல்கிறது, இறைவன்
அதாவது பகவானே பலிக்குள் இருக்கிறான் இருப்பதை காட்டுகிறது. அதாவது பலி சக்கரவர்த்திக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்பதை இது காட்டுகிறது. இது அத்வைதத்தின் அர்த்தம். சர்வம் பிரம்மமயம் ஜெகத்து அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அனைத்தும் இறைவனே. பலி சக்கரவர்த்தி அபயத்தை, பயமில்லாத நிலையை அடைந்தான் இறைவனுடைய பரிசத்தினால் அப்படின்னு சொல்லி இந்த இது சொல்கிறது. அதனால் இந்த நிலை, அதாவது இந்த கதையில் உள்ளார்த்தம் என்னவென்றால், ஆன்மீக அர்த்தம் என்னவென்றால், இறைவன், அதாவது பகவான் அர்ஜுனிடம் கூறுவது என்னவென்றால், உனக்கு தானம் செய்யும் எண்ணம் வருகிறது என்றால் அது என்னுடைய அருள். மக்கள் உன்னை புகழ்கிறார்கள் என்றால் அது என்னுடைய அருள். நீ புகழும் பேரும் அடைந்தால் அது என்னுடைய அருள். யாராவது உன்னை விமர்சனம் செய்தாலும் அது என்னுடைய அருள். மொத்தத்தில் நல்லது கெட்டது ஆன்மீகம் உலகியல் எல்லா எண்ணங்களும் என் வெளிப்பாடே. உள்ளுலகம், அதாவது நம்ம பார்த்தோம் உள்ளுலகம் என்னென்னங்கிற மைண்டு இதெல்லாம் பார்த்தோம். உள்ளுலகம் எண்ணங்கள் என் வெளிப்பாடு, வெளியுலக எண்ணங்கள் வெளியுட தோற்றம் என்னுடைய வெளிப்பாடு. அதாவது எல்லாமே என்னுடைய வெளிப்பாடு. இப்பொழுது தியானத்தில் நான் தியானிக்க உதவுவது இந்த அதிசயமான வெளிப்பாட்டின் தோற்றம், அதாவது விஸ்வரூப தர்சனம் சொல்லப்படுறது. அதாவது இந்த பெருமைகளெல்லாம் நீ நினச்சி பார்த்து தியானம் செய்து வந்தால் உனக்கு அந்த ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது 8வது அத்தியாயத்தினுடைய சாரம். அதாவது பிரம்மமே இந்த முழு பிரபஞ்சத்தின் மூலம் இறுதி காரணமாக இருக்கிறது. உலகில் நடைபெறும் நெறி, அதாவது நல்லது, வேல்யூஸ், அறிவு, அழகு, மற்ற இயற்கை சட்டங்கள் அனைத்தும் பகவானுடைய மகிமையும் சக்தியின் வெளிப்பாடே அப்படிங்கிறார். அவர் அனைத்து உயிர்களும் உள்ளார்ந்த இன்னர் ரெகுலேட்டர், அதாவது உயிரினங்களின் உள்ளார்ந்த எந்திரியங்களாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுமாக. ஆகையால் தான் படைப்பு, அறிவு, செயல்கள், அவற்றின் விளைவு, மற்ற வாழ்க்கையின் அனுபவங்கள் ஆகிய அனைத்தும் நிகழ்வதும் பகவானுடைய அருளால் மட்டும்தான் என்பதை தெரிந்தது. பகவானுடைய இந்த உலகம் வெறுமை அர்த்தமற்றதாகும். எப்போ பகவான் இந்த உலகத்தில் இல்லைன்னா அர்த்தமற்றதாக இருக்கும். உதாரணமாக பகவான் ராமகிருஷ்ணன் சொல்வார், எத்தனை சைவர் போட்டாலும் அதுக்கு வேல்யூ கிடையாது, முன்னாடி ஒரு 1 போட்டிங்கன்னா அதுதான் வேல்யூ. இந்த 1 தான் பகவான். ஸோ இந்த 1க்காக தான் நம்ம இருக்கோம். ஆனால் 1க்கு அப்புறம் நீ எத்தனை சைபர் போட்டாலும் அதுக்கு வேல்யூ நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஆண்டவன் இன்றி, அதாவது பகவான் இன்றி இந்த உலகத்தை தனித்து இருப்பு இல்லை, எக்ஸிஸ்டன்ஸு கிடையாது. பகவானுடைய ப்ரெசன்ஸ் இருந்தால் தான் இந்த உலகம் இருக்கும். ஏன்னா பாலைவனம் இருந்தால்தான் காணல் நீர் நமக்கு தெரியும். பாலைவனமே இல்லைன்னா காணல் நீர் எப்படி தெரியும்? அதனால் எல்லாமே. ஸோ எந்த தோற்றத்தின் ஆதாரம், ஏதாவது ஒன்று நம்ம தோற்றம் தெரிகிறது என்றால் அதுக்கு ஆதாரம் ஒன்று இருக்கும். இப்போ இந்த உலகம் நமக்கு தோன்றுகிறது என்றால் அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது. அந்த ஆதாரம் தான் அந்த பகவான். அதைத்தான் சத் சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறான். சத் என்றால் இருப்பு, சித் என்றால் அறிவு, இருப்பு, அறிவு, ஆனந்தம். சத் சித் ஆனந்தம். சித் என்றால் அறிவு, ஆனந்தம் 3வது. ஸோ இதை யாரும் பிரிக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய பார்வைக்கு எப்படி தெரியும்னா, 1 இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் 2 இல்லாத மாதிரி இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மலை என்றால் இருப்பு அப்படிங்கிற அந்த மலை இருக்கும், ஆனால் அதில் சித்து இருக்கா, ஆனந்தம் இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. ஆக 3 ஒன்றா தான் இருக்கும், நமக்கு தெரியாது. இவ்வாறு உலகின் வெறுமையை உணர்ந்து பகவானே எல்லாமாக ஆத்மாவாக இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதாவது இந்த உலகம் வெறுமை அல்ல, பகவானுடைய பின்னாடி இருக்கார் அப்படிங்கிறத, பகவானே தோற்றமாக இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் என்கிறது. அதுதான் அனைத்தும் அறிந்தவர்கள் ஞானிகள் அவற்றை உணர்கிறார்கள், உணர முயல்கிறார்கள், அவரை அறிகிறார்கள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதன் மொத்தத்தில் இந்த ஸ்லோகத்தில், இந்த 8வது ஸ்லோகத்தில் என்னென்னா, எல்லாமே பகவானுடைய பெருமைகள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி, அதுக்கப்புறம் இந்த பக்தர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவருடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த 9வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். ஸோ எப்படி இருக்கிறார்கள் இந்த பக்தர்கள்? 2வது நிலையில் அடைந்த பக்தர்கள் எல்லாம்
மத்கத பிராண போதயந்த பரஸ்பரம் கதயந்த க்ஷமாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. இப்படிலாம் இருக்காங்களாம் அவங்க பக்தர்கள். எப்படின்னா, சித்தத்தை என்பாள் வைத்து, பகவான் மேலே வைத்து, உயிரை, அதாவது உயிரைனா இந்த ஜீவனம் வாழ்க்கையே, உயிரை எனக்கூறியதாக்கி ஒருவருக்கொருவர் என்னை பற்றினா பகவானை பற்றி பேசிக்கொள்கிறார்கள். ரெண்டு பேரும் அவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச அனுபவங்கள், நான் எனக்கு கிடைச்ச அனுகிரகம் உனக்கு சொல்கிறேன், உனக்கு கிடைச்ச அனுகிரகம் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி பண்ணுகிறார்கள். என்னை புகழ்ந்து பேசுகிறார்கள், மன நிறைவுடன் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் அப்படிங்கிற, அதாவது அந்த பக்தர்களுடைய நிலை, அவர்கள் டே டு டே எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்லோகத்தில் பகவான் பக்தர்களுடைய பக்தியின் பிரகாரம் என்றால் முறை, நிலை சொல்கிறார். முறைகளை நிறுவினார். அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள், எப்படி சாதனைகளில் ஈடுபடுகிறார்கள் என்றால், நம்ம சொன்ன அந்த 8வது ஸ்லோகத்தில் சொன்ன அந்த பக்தர்கள், 8வது ஸ்லோகத்தில் சொன்ன அந்த பக்தர்கள் இரண்டாவது நிலை அடைந்தவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள், பகவானுடைய அடுத்து வருகின்ற ஸ்லோகங்களில் எப்படி அவர்கள் உயர்த்துகிறார்கள், அதாவது இந்த ஸ்லோகத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை சொல்லிட்டு அடுத்து வருகின்ற 10-11 ஸ்லோகங்களில் பகவானுடைய பங்கு, பகவான் இந்த பக்தர்களை எப்படி உயர்த்துகிறார் என்பதை சொல்ல போகிறார். ஸோ எப்படி பகவான் கை கொடுத்து அவர்களை அந்த அவிகம்பேன யோகேன, அந்த அலையாத ஆத்ம ஞானத்தை கொடுத்து என்னுடன் சேர்த்து கொள்கிறார், பகவானோட சேர்த்துக்கிறார் என்பதை சொல்ல போகிறார். அப்பொழுது இந்த பக்தர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு சுயமுயற்சி வேண்டும். சுயமுயற்சி என்றால் நம்ம கை நீட்டினா தான் நம்ம கையை பிடிச்சி அவர் தூக்க முடியும். அதனால் இந்த பக்தர்கள் இந்த சுயமுயற்சியில் செய்கிறார்கள். சுயமுயற்சியில் என்னென்ன செய்கிறார்கள்ங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். நம்முடைய கையை பிடித்து கொண்டு அவர் நம்மளை உயர்த்த தயாராக இருக்கிறார். ஆனால் நம்ம கை கொடுக்கல என்ன பண்ணுறது? அதனால தான் பகவான் சொல்கிறார், பக்தன் ஒரு படி எடுத்து வைக்கணும். அது உன்னுடைய சுயமுயற்சி. நீ ஒரு படி எடுத்து வைத்தால் பகவான் 10 ஸ்டெப்பு ஒன்றை நோக்கி வருவார் அப்படின்னு சொல்லுவார். அமுதமொழிகளில் பகவான் சொல்லியிருக்கிறார். அதனால் நாம் நம்முடைய கை உயர்த்தி கையை கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஆகவே நாம் கையை நீட்ட தயாராக இருக்க வேண்டும் என்பதை இங்கு பகவான் தெளிவுபடுத்துகிறார். பக்தர்களுடைய சுயமுயற்சிக்கு பிறகு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஸோ பக்தர்களுடைய சுயமுயற்சி இல்லாமல் பகவானுடைய அனுகிரகம் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். பகவானுடைய அனுகிரகம், சுயமுயற்சி இல்லாமல் அனுகிரகம் கிடையாது என்கிறார். நம்முடைய சுயமுயற்சியை இங்கு பகவான் சொல்கிறார். அதாவது இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இவ்வளவு சுயமுயற்சி வேணும் அப்படின்றேன்னா, இந்த இடத்துல பகவான் ஒரு செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். நம்ம சுயமுயற்சி செய்யலைன்னா பாவம், அவர் என்ன செய்ய முடியும்? செல்ஃபிஷெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி தெளிவான பக்தர்கள், முதிர்ச்சியான பக்தர்கள் அவர்கள் கையை உயர்த்தும் போது அவர்களை மட்டும்தான் நான் அனுகிரகம் செய்வேன் அப்படின்னா அது என்ன செல்ஃபிஷ் இருக்கிற மாதிரி தோணுது. ஆனால் அப்படி கிடையாது. நாம் சுயமுயற்சி நம்ம கொஞ்சம் அதில் அப்போ தான் ஆசை இருந்தால்தான், பக்தி உயர்ந்த உச்சநிலை அடைய வேண்டும் என்ற ஆசை இருந்தால்தான் நாம் சுயமுயற்சியில் ஈடுபடுவோம். அப்போ தான் பகவான் நம்மளை கை தூக்குவோம், நம்ம கையை பிடிச்சி தூக்குவார். ஸோ இந்த பக்தர்கள் எப்படி இருக்கிறார்கள்? மச்சித்தகனா இந்த பக்தர்கள், பக்தர்களுடைய மனது முழுவதும் பகவான் நிறைந்து இருக்கிறார். அதாவது வாசனா ஆபன்னம் சித்தம் என்றால் அவர்களுடைய சம்ஸ்காரம் அந்த சித்தம். சம்ஸ்காரம் என்னன்னா, பழைய சம்ஸ்காரம் எல்லாம் போயிடுச்சு அவங்களுக்கு. ஆபன்ன சித்தம், அதாவது புது சம்ஸ்காரம். எப்படின்னா, அவர்களுடைய மனதில் முழுவதுமாக பகவானை தவிர வேறு எதுவும் இல்லை. அவர்கள் யார்? அந்த பக்தர்கள். அதாவது சித்தம் முழுவதும் பகவானை நிறைத்து வைத்திருக்கிறார்கள். நம்முடைய சித்தம் எப்படி இருக்கிறது என்றால், அதை நம்ம ஸ்டாக் எடுத்து பார்த்தா தெரியும். காலையிலேருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ளே என்னென்ன சிந்திக்கிறோம், அதை நம்ம செய்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா, எதை பற்றி நாம் அதிகமாக சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன சிந்திக்கிறோம்ங்கிறது தெரியும். எதை நாம் அதிக நேரம் சிந்திக்கிறோமோ அதுதான் அது நிறைந்திருக்கிறது பொருள். அதனால் நம்ம இறைவனை எதை பற்றி அதிகமாக சிந்தித்திருக்கிறோம் என்றால் அது ஸ்டாக் எடுத்து பார்த்தா தெரியும். அதை நாம் செய்ய நேரம் இல்லை. இங்கு பகவான் சொல்கிறார், நான் சொல்கின்ற பக்தர்கள்
ஒரு ஸ்டாக் எடுத்து பார்த்தா அவர்களுடைய மனம் முழுவதும் நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படிங்கிறார் பகவானுடைய தன்னுடைய இதை சொல்கிறாரு. நான் தான் இருப்பேன், வேறு யாரும் இருக்க மாட்டாங்கிறது ஒரு இதோட சொல்கிறார், ப்ரௌடோட சொல்கிறார். அந்த பக்தர்கள் எல்லா காலத்திலும் என்னையே நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பக்தர்கள் எதை பார்த்தாலும் என்னுடைய ஞாபகம் தான் வருகிறது. இப்போ நம்ம வண்டியில் காரில் போகிறோம், காரில் போகும்போது கோயிலை பார்த்தோன்னா உடனே கண்ணத்தில் தட்டுறோம், ஏன் அப்போ தான் பகவான் ஞாபகம் வருது. மற்றபடி இது என்ன இருக்குது, இது இந்த கடையில் என்ன கிடைக்கும், அந்த கடையில் இருக்குது, இவன் ஏன் இப்படி இருக்கான், அவன் ஏன் இப்படி இருக்கான், இவன் எந்த கடையில் நகை வாங்கினா அந்த அம்மா அப்படிங்கிறத சிந்திச்சு விட்டுருவான். எப்போ மைண்டு டைவெர்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி பகவானையுடைய ஞாபகம், அவனுக்கு எதை பார்த்தாலும் பகவான் ஞாபகம் தான் வருது, வேறு எந்த ஞாபகமும் அவனுக்கு வரல. மச்சித்தக, அதாவது அவன் மனதில் இருக்கும் சித்தம், எண்ணங்கள் எல்லாவற்றையும், எல்லா எண்ணமும் பகவானை பற்றியே தான் இருக்கிறது, தன்னை உடையதாக இருக்கிறான். அதாவது பகவானை தவிர வேறு இல்லை. அவன் எதை செய்தாலும் எதை பார்த்தாலும் அது ஈஸ்வரனாக அவன் மனதிலே பதிவாகி இருக்கிறது, பதிவாகிறது. அதுவே அதனால் அந்த மனம் முழுவதும் நானே இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதைத்தான் மச்சித்தன்னா சாதாரண இது கிடையாது. எப்பவுமே அவன் மனம் முழுவதும் இதை தவிர வேறு எதுவும் இல்லை, எல்லா இடத்திலும் என்னையே தான் பார்க்கிறான். அவன் மனம் நான் நிறைந்திருப்பதால் தான் அவன் அப்படி பார்க்கிறான். இப்படிப்பட்டவர்களை நான் உயர்த்துவேன் என்று சொல்கிறார். இப்படி பகவான் அந்த செல்ஃபிஷ்னஸ் இங்கே காண்கிறார். இப்படிப்பட்டவர்களைத்தான் நான் உயர்த்துவேன் அப்படின்னு. இனி அடுத்த சொல்ல மத்கத பிராணாக. மத்கத பிராணா இந்த இடத்துல பிராணா என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. மத்கதம்னா என்னிடத்தில். ஒரு அர்த்தம் இந்த மத்கத பிராணா என்பதற்கு ஒரு அர்த்தம் ஜீவனம், நம்முடைய வாழ்க்கை. இந்த சொல்கிறோம் இல்லையா, நம்மளை பிராணனை வாங்குறான்ப்பா அப்படின்னு. அதனால் இந்த ஜீவனம் அப்படிங்கிறது பிராணன். என்னுடைய பிராணன் அவனிடத்தில் இருக்கிறது. எப்படி ராதா சொல்கிறாரு, ராதா கிருஷ்ணனை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கிருஷ்ணன்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத அந்த ராதா சொல்கிறார். அதனால் இந்த வெரி லைஃப் அப்படின்னு சொல்கிறது மத்கத பிராணா. அந்த பக்தன் பகவானுக்காகவே வாழ்கிறான். அவனுடைய வாழ்க்கையே எனக்காக இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை அந்த ஈஸ்வரனை அறிந்து கொள்வதற்கு மட்டும்தான் அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. இது ஒரு பொருள். ரெண்டாவது பொருள், பிராணன் என்றால் நம்முடைய 5 இந்திரியங்களை குறிக்கிறது. சில உபனிஷத்துங்களில் சில இடங்களில் இந்த மாதிரி பிராணன் என்பதற்கு இந்திரியம் என்று பொருள். அதனால்தான் மத்கத பிராணா என்றால் அவர்களுடைய இந்திரியங்கள் என்னை நோக்கியே இருக்கிறது. வேறு எதுவுமே இந்திரியங்களை, கண்ணு பார்த்தா பகவானை தான் பார்க்குது, அதாவது எதை பார்த்தாலும் பகவானை தான் பார்க்குது. ஏதாவது கேட்டால் பகவானை பற்றி தான் கேட்குது. ஏதாவது ஸ்மெல் பண்ணால் அது பகவானுடைய இதை தான் ஸ்மெல் பண்ணுது. இப்படி எல்லா இந்திரியங்களும் இறைவனை நோக்கியே இருக்கிறது. அவர்களுடைய இந்திரியங்கள் என்னை நோக்கி இருக்கிறது. அவர்களுடைய கண், காது, மூக்கு எல்லாமே என்னை நோக்கி இருக்கிறது. ஒரு சாந்தி மந்திரம் இருக்குது. அந்த சாந்தி மந்திரத்தில் பார்த்திங்கன்னா, பத்ரம் கர்ணேபிர் சுனுயாம தேவா பத்ரம் பஷ்யே மாத்திரபில் விஜத்ரா திரைரங்கைசு துஷ்டுவாகும் சஸ்தனோபிகி அப்படின்னு வரும். அந்த முதல்ல இல்லை, பத்ரம் கர்ணேன காது, பத்ரம் நான் எதை கேட்டாலும் நல்லதாகவே கேட்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க, எதனாலும் பேசுவாங்க. அந்த பேசுகின்ற அந்த வார்த்தைகள் நல்லதாகவே என் காதுக்கு வரணும். வேறு நீ எப்படி வேணாலும் சொல்லிக்கோ. நம்ம எப்படி பண்ணுறோன்னா, நம்ம நல்லதே தப்பாக புரிஞ்சுக்கிற ஒரு மனநிலையை நம்ம சம்மதிக்கிறோம். ஒருத்தர் நல்லதே சொல்லுவான், நல்ல வார்த்தைகள் சொல்லலாம், ஆனால் நம்ம அதை மனதில் பொருள் கொள்ளும்போது தவறாக புரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த பக்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பத்ரம் கர்ணேபி, நீ எதை சொன்னாலும் சொல்லு, அது பகவானுடைய இதாக தான் இருக்கும். எனக்கு என் காதுக்கு வரும்போது அது பகவானுடைய பெருமையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இந்த அனைத்தும் நல்லதாகவே பார்க்க வேண்டும், நல்லதாகவே கேட்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துடைய இந்த சாந்தி மந்திரத்தினுடைய பொருள். இப்போ கண்ணில் பார்க்குறது எதாக இருந்தாலும் சரி, இந்த வேதத்தில் வருகின்ற சாந்தி மந்திரம் நல்லதையே கேட்க வேண்டும், நல்லதையே பார்க்க வேண்டும் என்று. ஸோ ஒரு பொருள், நான் கேட்பது எல்லாம் நல்லதாக இருக்கட்டும், கண்களில் நான் பார்ப்பது நல்லதாக இருக்கட்டும். காரணம், சில நல்ல வார்த்தைகள் அது நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நம் மனதில் பொருள் கொள்ளக்கூடிய ஒரு இது நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. கோவிலில் நம்ம அபிஷேகம் பார்க்குறோம்,
அந்த அபிஷேகம் என்பது தியாகத்தை குறிக்கிறது. அதுதான் அதனுடைய உட்பொருள். ஒருத்தர் வந்து அபிஷேகம் பண்ணுறான், பகவானுக்கு அபிஷேகம் பண்ணால் தியாகத்தை சொல்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க. அதை உடனே நம்ம எப்படி பார்ப்போம், நல்ல விஷயங்கள் பார்த்து அது என்னென்னா, இந்த பாலை இப்படி வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கலாமேங்கிற தத்துவத்தை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதை தவறாக நாம் பொருள் கொள்கிறோம். இந்த அபிஷேகம் அப்படின்னு எதுக்கு அப்படின்னா அதுக்காக தான். எப்படி நம்ம தவறாக புரிந்து கொண்டு ஒரு தத்துவம் பேசுவோம். இப்படிப்பட்ட பொருள்கள், அதாவது நல்லதையே கேட்பதை விட நாம் நல்லதை கேட்பதை கேட்பதெல்லாம் நல்லதாக இருக்கட்டும், நல்லதே கேட்பதை விட கேட்பதெல்லாம் நல்லதாக இருக்கட்டும் என்ற ஒரு விஷயத்தை நமக்கு இங்கே. அதனால் பத்ரம் கர்ணேவி ஸ்ருணுயாம தேவா பத்ரம் பஷ்ய மாற்றவித திரைரங்கி திருஷ்டுவாங்க. இந்த சாந்தி மந்திரத்தினுடைய பொருள் மிக அழகாக இருக்குது. இதைத்தான் வந்து மத்கத பிராணாக அப்படிங்கிற ரெண்டாவது பொருள் அந்த இந்திரியங்களை குறிக்கிறது. அந்த இந்திரியங்கள் எல்லாமே பகவானை நோக்கித்தான் இருக்கிறது என்று இந்த விஷயத்தை இந்த சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த மத்கத பிராணா, அவர்களுடைய இந்திரியம் எல்லாம் என்னை நோக்கித்தான் இருக்கிறது, அவர்கள் அனுபவிக்கின்ற எல்லாமும் பகவானை பற்றிய தான் இருக்கிறது மத்கத பிராணா. இந்த பக்தர்கள் கண்களை திறந்தால் கண்களை திறந்து எதை பார்த்தாலும் பகவானுடைய விபூதிகளை பார்க்கிறார்கள், காதுகளில் பகவானுடைய பெருமைகளை கேட்கிறார்கள். பக்தர்கள் இந்த இந்திரியங்கள் எனக்காக இல்லை, பகவானுக்காக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அந்த இந்திரியங்கள் எல்லாம் பகவானைத்தான் காட்டுகிறது, வேறு எதுவும் காட்டவில்லை அவர்களுக்கு. மத்கத பிராணா அப்படிங்கிறது. ஸோ அவருடைய வாழ்க்கை முதல் வந்து அவருடைய ஜீவனத்தை சொன்னது, அதாவது மச்சித்தக அப்படின்றது, அவருடைய மனம் முழுவதும் பகவான் இருக்கிறார் அப்படின்னு. இப்போ ரெண்டாவது வந்து மத்கத பிராணன் சொல்லும்போது அவருடைய இந்திரியங்கள், அவருடைய பிராணன் முழுவதும் பகவான் தான் நிறைந்திருக்கிறார் என்ற விஷயத்தை சொல்கிறார். இனி அடுத்த சில விஷயங்கள் இருக்குது, அது வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஏன்னா மொத்தம் வந்து போதையந்தக பரஸ்பரம் அப்படின்னு சொல்லிட்டு கதையந்தச்ச மாம் நித்தியம் துஷ்யந்தி ச ரமந்தி ச அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து எப்படியெல்லாம் அந்த பக்தர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்துட்டு, இதெல்லாம் ஏன் அப்படின்னா நம்ம அந்த பக்தர்களோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு எப்போ புரியும் அப்படின்னா, அந்த விபூதியை நன்கு உணரும் பொழுது, நம்ம மனதில் ஆள் மனதில் செல்லும் பொழுது, அந்த விபூதியை பண்ணும்போது நமக்கு இன்னும் அந்த பக்தர்கள் மாதிரி நமக்கும் மாறக்கூடிய சக்தி இருக்கிறது, மாறக்கூடிய ஒரு இது இருக்கிறது. அதனால் விபூதி யோகம் அவ்வளோ முக்கியமான ஒரு அத்தியாயம். அதுக்கப்புறம் விஸ்வரூபம் என்பது அவர் பகவானுடைய முழு ஸ்வரூபத்தை நமக்கு காமிக்கிறார். இனி அடுத்த வகுப்பு. ஓம் வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.